பரமன் ரொம்ப வேண்டிய ஒருத்தவங்க பரமன். என்னை பற்றி பின்னாடி தப்பாக பேசிட்டாங்க பரமன். மனசே கஷ்டமாக இருக்குது. அவங்ககிட்ட பேசுகிறதே நான் விட்டுட்டேன் பரமன். வளர்ச்சி சுய முன்னேற்றத்தில் ஒரு வாசகர் கேட்டிருக்க கேள்வி இது. உங்களை பற்றி பின்னாடி பேசுனாங்க ஒருத்தவங்க. எஸ், நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க பின்னாடி பேசுனது உங்கள் காதில் விழுந்துச்சா? நீங்களே உங்கள் காதால் கேட்டிங்களா? இல்லை, இன்னொருத்தர் வந்து சொன்னார். அவர் சொல்கிறவரை பிடிச்சி நிறுத்துங்க. என்னை பற்றி அவர் பின்னாடி பேசுனதை நீ கேட்டியா? இல்லை, அவர் பேசினாரா? உன் காதால் நீ கேட்டியா? உங்ககிட்ட பேசினாரா? வேற யார்ட்டையாவது பேசினாரா? இந்த கேள்வியை கேட்டாலே உண்மைத்தன்மை தெரிஞ்சு. ஒரு மனிதன் என்ன பேசினா, என்ன மனநிலையில் பேசினா, அவன் என்ன சொல்ல வந்தான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவன் சொன்னதை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கிறது ரெண்டாவது விஷயம் இருக்குது. இவங்க புரிஞ்சுக்கிட்டதில் இவங்களுடைய உணர்ச்சியை எவ்வளோ ஆட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்தாங்கங்கிறது மூணாவது விஷயம் இருக்குது. இத்தனை கடந்து வருது. அது முக்கியமான உறவுன்னா நடுவில் யாரையும் விடாதீங்க. நேரம் நீங்கள் போய் பேசுங்க. இல்லை பரமன், எனக்கு அவ்வளோ முக்கியமான உறவு இல்லை. அப்போ கெட் பிஸி வித் யுவர் லைஃப். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. நீங்கள் பிஸி ஆகிடுங்க லைஃப்பில். அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு.